அன்பு தமிழ் மக்களே வணக்கம். எல்லோரும் தோனியின் டீமை தலையில் தூக்கி வச்சு ஆடுனாங்க. ஆனால் சிஎஸ்கே களத்தில் அப்படி ஆடுன மாதிரி தெரியலையே. இந்த டீம் இப்போ தலையெடுக்க முடியாத டீமாக இப்போ தவிக்குது. இதுக்குத்தான் ஒரு டீமை ஓவராக தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்கடான்னு சொல்கிறது கேட்குறானுங்களா? அந்த டீம் இப்போ அதிக போட்டிகளில் தோற்பது நீயா நானா என்று மும்பை அணி ஹைதராபாத் அணியுடன் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. இந்த தோல்விகளுக்கு காரணம் யாரு? செலெக்ஷன் கமிட்டியா, பயிற்சியாளரா, வீரர்களின் தலைக்கணமா, தன்னம்பிக்கை இழப்பா? 4 தடவை கோப்பையை ஜெயிச்சவன் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான்னு எவன்டா உங்களுக்கு சொன்னது? வெற்றிகரமாக தோக்கிறதுல தலை சிறந்த கேப்டனா தலை டீம் என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லிக்கிடுங்க, ஏற்றுக்கிறோம். இதுவரையில் தலையோட கேப்டன்சி அவ்வளவு தலை சிறந்ததாக இல்லையே. வெறும் ஸ்டம்பிங் மட்டும் பண்ணிக்கிட்டு பேர் வாங்கினா போதுமா? உங்கள் நெட் ரன் ரேட்டு 1 கூட தாண்டலையே. இன்னும் 0.891 தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இருக்கிற 10 டீமில் 9வது இடத்துல தான் இருக்கிறீங்க. அதுக்கிடையில் என்ன ஐயா பெரிய தலைன்னு சொல்லிக்கிட்டு துள்ளுறீங்க? இவங்க மேட்சை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி முண்டி அடிச்சுக்கிட்டு க்யூவில் நீங்கள் பண்ணுற அலப்பறம் இருக்க தலைக்கே கோபம் வந்துடும். மஞ்சபனியம் போட்டவனுங்க எல்லாரும் முகத்தில் மஞ்சளை பூசினதை தவிர அந்த சிஎஸ்கே என்ன சாதித்தது கடைசியில்? எல்லா டீமோடையும் தோத்த டீம் நாங்கள் தான் என்று பெயர் எடுப்பதற்கு போட்டி போடுவது போலத்தான் தெரியுது. தமிழ் தலைவா, தமிழ் மன்னா என்று கோஷம் போட்டவனுங்க எல்லாம் கடைசியில் மண்ணை கவிக்கிட்டு தான் போவாங்க போல இருக்கு. அதைத்தான் பெருமையாக நினைக்கிறானுங்களோ என்னமோ. தலை அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸருக்கும் கைதட்டுவதற்காக நீங்கள் அங்கே போகிறீங்க ஸ்டேடியத்துக்கு. அதை வீட்டிலேயே டிவியில் பார்த்துக்கிட்டு செய்யலாமடா. விளையாட்டாக பார்க்கணும் என்று நீங்கள் சொல்லுவது தெரியுது. டிக்கெட்டு விலை ஏற்றத்திற்கு போராடாமல் நீங்கள் கைதட்டுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு தான் முன்னேறின மாநிலமாச்சே, பிளாக்கில் டிக்கெட்டு விற்று வளர்ந்த கட்சிகளின் மாநிலமாச்சே. நான் டெல்லி கேபிட்டல்ஸு, குஜராத் டைட்டன்ஸு, ஆர்சிபி அணிக்கு வக்காலத்து வாங்கி பேசுவதற்காக இங்கு வரவில்லை. சிஎஸ்கேக்கு ரோஷம் வந்து ஒருவேளை நல்லா விளையாட மாட்டானா என்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன். ஒரு வெற்றி கிடைத்ததும் திருப்தி அடைந்து விட்டீங்களோ என்னமோ, அப்படி தான் நினைக்க தோன்றுது. ஐபிஎல் ஒழுங்காக விளையாட முடியலைன்னா எங்கள் கிராமத்துக்கு வந்து வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஐபிஎல் கிட்டிப்புல் விளையாட வாங்க, நாங்கள் ஆதரவு தருகிறோம். நாக் அவுட் மேட்சிலாவது வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுங்க, வாழ்த்துக்கிறோம். சிஎஸ்கே டீமில் தமிழ்நாட்டு வீரர்களை மட்டும் தேர்வு செய்திருந்தால் டீம் ஜெயித்திருக்கும். அப்படி இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று பெயர் வைத்ததில் ஒரு அர்த்தமாவது இருந்திருக்கும். உங்களுக்கு தான் ஹிந்தி பிடிக்காத. ஹிந்தி தேசத்து பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் டீமில்? முझे बहुत சந்தேகத்தா है அபி. விளையாட கிரவுண்டுக்கு வரும்போது க்ரீம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு கையை டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சிக்கிட்டு வாங்கப்பா. கேட்ச் பிடிக்கும்போது கையில் பால் நிற்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஆயிரக்கணக்கில் பணம் செலவழித்து மேட்ச் பார்க்க வரும் ரசிகர்களை இப்படி கேவலப்படுத்த வேண்டாம் என்று பட்டர்ஃபிங்கர் ஆதரவாளன் என்ற நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை சூப்பர் கிங்கா, சென்னை சுமார் கிங்கா என்பதை வரும் மேட்சுகள் முடிவு செய்யும். நாரதர் வேலையை செய்ய நான் மீண்டும் வருவேன். ஜெய்ஹிந்த்.